துலா ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சித்திரை, சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தில் வரும் துலா ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சென்ற வாரத்தை விட ஒரு அமோகமான வாரமாகவே அமைகிறது. பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் முதலீடு செய்யலாம். உங்களுக்கு அமோகமான பலன்களை இந்த வாரம் காத்திருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக நீங்கள் கேத்து பகவானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் இந்த வாரம் மிகவும் அமோகமான வாரமாக அமையும். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமுமே நீங்கள் கேத்து பகவானுக்கு மாலையில் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வந்தால் இந்த வாரம் முழுவதுமே குடும்பத்தில் குழப்பங்கள் எதுவும் இன்றி மனதிற்கு ஒரு தெளிவான சிந்தனையுடன் இருப்பதற்கு உங்களுக்கு கேத்து பகவான் உறுதுணையாக இருப்பார். உங்களுடைய ஜென்மத்தில் ராகு பகவான் இருந்தபோது 7ஆம் இடத்தில் கேத்து பகவான் இருப்பதனால் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் மனக்குழப்பங்கள் தீருவதற்கும் 7ஆம் இடத்தில் இருக்கும் கேத்து பகவான் முக்கியமாக செவ்வாய் வீட்டில் இருப்பதனால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் கூட பெரிதளவில் பாதிப்பதற்கு கிரகங்கள் வழி செய்கின்றன. இதனால் தினமுமே 7 நாட்களுமே நீங்கள் கேத்து பகவானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் வர இருக்கிற வாரங்களிலும் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் எல்லாம் கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் விலகி சந்தோஷங்கள் நிலவும் என்பது உறுதி. பொதுவாக சித்திரை நட்சத்திரத்தில் வரும் துலா ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ஒரு சந்தோஷமான வாரமாகத்தான் அமைகிறது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார். 7.5 சனி ஜென்ம சனியாக இருக்கிறது. ராகு பகவானும் சனியுடன் சேர்ந்து உங்களுடைய ஜென்மத்தில் இருப்பதனால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் சனிக்கிழமை அன்று நீங்கள் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுடைய மருத்துவ செலவுகள் குறையும். பொதுவாகவே துலா ராசி நேயர்களுக்கு வரவை விட செலவுகள் அதிகமாக உள்ளன. வியாபாரத்தில் இருப்பவர்கள், கூட்டு தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கு சிறு சிறு மன கஷ்டங்கள் பணப்பிரச்சனைகளால் வரும் பொழுது இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் கேத்து பகவானுக்கு அர்ச்சனை செய்த போதிலும் புதன் மற்றும் வியாழக்கிழமை இந்த 2 தினங்களுமே உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது. நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களுக்கு தக்க சமயத்தில் உறுதுணையாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக பார்க்காமல் இருந்த உறவினர்களும் இந்த வாரத்தில் உங்களுடைய வீட்டிற்கு பிரவேசம் செய்வதை நீங்கள் காண்பீர்கள். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், ராகு பகவான் இருவருமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கோளாறுகள் ஏற்படுத்தினாலும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் செய்து மற்ற எந்த பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானினால் நல்ல பலன்களை இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கிறது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு இதில் முதலீடு செய்ய எண்ணம் உள்ளவர்கள் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் செய்யலாம். பரிகாரமாக இந்த வாரத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கேத்து பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும், சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை அர்ச்சனை செய்வதும் மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் குரு பகவானுக்கோ அல்லது முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வது சாலச் சிறந்தது. இவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு அல்லது வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் வாரம் முழுவதுமே உங்களுக்கு இனிமையான நாட்கள் தான்.